two masses of 1 kg and 2 kg dropped from a height of 3.2 meter. The respective velocity just before touching the ground will be. The acceleration due to gravity ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க. G is equal to 10 meter by second square. இப்படி பார்த்துக்கலாம். 1 kg 2 kg நிறை கொண்ட இரண்டு பொருட்கள் 3.2 மீட்டர் உயரத்திலிருந்து விடப்படுகிறது. ஓகே, மேல இருந்து ஏதோ வந்துன்னா ரெண்டு பொருள் என்ன பண்றாங்கன்னா கீழே வந்து விடுறாங்க. தலையை தொடுவதற்கு முன் அவற்றின் வேகங்கள் என்னமா இருக்கும்? அதாவது சும்மா ஒரு 3வது மாடியில் நிக்கிறோம் வைங்களேன். ஒரு 3வது மாடியில் நிக்கிறோம். 3வது மாடியில் என்ன ரெண்டு பொருள் வந்து என்ன கீழே தூக்கி போறோம். அப்படி தூக்கி போடும்போது அது என்ன வேகத்துல வந்து கீழ் நோக்கி வரும்? அந்த ஸ்பீட வந்து சொல்லுங்க. அதான் வந்து கேக்குறாங்க. இப்ப இது என்ன டாபிக்? இந்த கொஸ்டினோட டாபிக் அப்படின்னு கேட்டீங்கன்னா மோஷன், இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு டாபிக் இருக்கும். அதுல வந்து கேட்கறாங்க. கான்செப்ட் வாங்க. கான்செப்ட் வந்து சொல்லிடுறேன். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இயக்கத்துல ஒரு 3 ஃபார்முலா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலான்னு சொல்லுவாங்க. அது என்ன ஃபார்முலானா இங்க இருக்கு பாருங்க. அதாவது என்ன ஃப்ரீ ஃபாலிங் ஆப்ஜெக்ட், ஃப்ரீலி ஃபாலிங் ஆப்ஜெக்ட் மேல இருந்து ஏதாவது ஒரு பொருள் விழுகுது. இந்த மாதிரி பேட்டர்ன்ல வந்து வரும்போது அதுக்கு ஒரு 3 ஈக்குவேஷன்ஸ் வந்து இருக்கும். அதாவது இது நார்மல் ஈக்குவேஷன் மோஷனோட. அது அப்படியே ஃப்ரீ ஃபாலிங்னா இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ண சொல்லுவாங்க. இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணும்போது அதாவது ஜி மீன்ஸ் என்னன்னா கிராவிட்டி எதனால அக்ஸலரேஷன்ஸ். அதாவது மேல இருந்து ஒரு பொருள் விழும்போது கண்டிப்பா என்ன புவி வந்து அதை இழுக்கும் பாத்தீங்களா? அதுதான் வந்து ஜி அப்படின்னு சொல்றது. இப்ப இந்த கொஸ்டின்ல வந்து என்னென்ன கொடுத்துருக்கான்னு பாருங்க. அதாவது இது ஒரு ஃபார்முலா பேஸ் வந்து கொஸ்டின். இது அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கேஜி சொல்லிட்டாங்க, நிறை சொல்லிட்டாங்க. 2 தடவை நிறை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஹைட் தான் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா மாஸ் வச்சுக்கலாம். ரைட்டா? மாஸ் இருக்கு, ஹைட் இருக்கு. இதை வச்சு நான் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி. வெலாசிட்டி வந்து v அப்படின்னு சொல்றது. நான் v வந்து கண்டுபிடிக்கணும். m h v கண்டுபிடிக்கணும். இது மூணையும் வச்சு எந்த ஃபார்முலா இருக்கும் அப்படின்னு பார்த்தா நல்லா கவனிக்கலாம். 3வது ஃபார்முலா வரும். 2வது ஃபார்முலா ஹைட் கண்டுபிடிக்கிறது. முதல் ஃபார்முலா நம்ம ஏன் யூஸ் பண்ண முடியாதுன்னா அது வந்து டைம் தேவை. டைம் வந்தா மட்டும் யூஸ் பண்ண முடியும். அப்ப எதர் g இருக்கணும், h இருக்கணும். அதை வச்சு நான் v கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கலாம். ஒரே ஃபார்முலா என்ன 3வது ஃபார்முலா தான். அப்ப இந்த 3வது ஃபார்முலால அப்ளை பண்றதுக்கு இனிஷியல் வெலாசிட்டி மேல இருந்து என்ன பண்றாங்க ரெண்டு பொருள் ஒரே நேரத்துல தூக்கி போடும்போது இனிஷியல் வெலாசிட்டி வந்து u is equal to 0 அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஃபார்முலா என்ன v squared is equal to u squared plus வந்து பாத்துங்க 2gh இருக்கா? எஸ் 2gh. இப்ப u squared என்பது 0 என்பது கம்ப்ளீட்டா போயிடும். அப்ப v squared equal to என்ன 2 இன்டு g மீன்ஸ் என்னன்னா இங்க கொடுத்திருக்குது acceleration due to gravity இருக்கு பாத்தீங்களா? இதான் g. ஆக்சுவலா என்னன்னா 9.8 மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர் தான் இருக்கும். ஆனா சில கொஸ்டின் இந்த மாதிரி வந்து கம்ப்ளீட்டா எடுத்துக்கங்க அப்ராக்சிமேட் வேணாம்னு சொல்லிட்டு இதை சொல்லும் போது என்ன 10 அப்படின்னு கொடுத்துருவாங்க. அப்ப என்ன பண்ணணும் 2g வந்து 10 போட வேண்டியதான். ஹைட் பொறுத்ததுக்கு எவ்வளவு சொல்லிருக்காங்க 3.2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரைட்டா? இப்ப என்ன வரும்னா 3.2 நம்ம 2 போடும்போது என்ன வரும் 6.4 இன்டு 10 அப்படின்னு வரும். அப்ப எவ்வளவு வரும் 64 அப்படின்னு வரும். ரைட்டா? இப்ப என்னன்னா v squared வந்து 64 அப்படின்னு இருக்கு. எனக்கு v தான் வேணும். ரைட்டா? அப்ப என்ன வரும் 64க்கு ரூட் எடுக்கும். ரூட் எடுத்தா 8 அப்படின்னு வரும். அப்ப இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து 8 தான். ரைட்டா? சோ 8 இருக்கிற ஆப்ஷன் வந்து 2 ஆப்ஷன்ல இருக்கு. 3 ஆப்ஷன் கூட இருக்கு. பட் இந்த இடத்துல என்ன ஒண்ணு பார்க்கணும் அப்படின்னா ரெண்டு வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது வெலாசிட்டி ரெண்டும் அது வர்ற வந்து வேகம் என்ன அப்படின்னா 8 மீட்டர் பை செகண்ட். அது அவங்க என்ன கேட்கறாங்கன்னா ரெண்டு பொருள் சொல்றாங்களே. அப்ப அந்த ரெண்டு பொருள் வரும்போது ஒவ்வொரு பொருளோட நிறைய பொறுத்து வந்து வேகம் மாறுமான்னு கேட்டீங்கன்னா மாறாது. இது கான்செப்ட். என்ன கான்செப்ட் அப்படின்னு கேட்டா இதே ஒரு அனிமேஷன் வச்சு பாத்துக்கலாம். ஈஸியா புரியும். இங்க பாருங்க. அதாவது நான் ஃபண்டமெண்டல் கிளாஸ் சொல்லும் போது இதான் வந்து மென்ஷன் பண்ணிருக்கேன். என்ன அப்படின்னா இங்க ஒரு யானை இருக்கு. ரைட்டா? யானை இருக்கு. இங்க ஒரு துணோண்டு வந்து ஒரு கல்லு மட்டும் எடுத்துக்கலாம். ஒரு யானையும் கல்லையும் ஒரு 10வது மாடியில இருந்து நம்ம தூக்கி போறோம்னு வச்சுக்கலாம். ரெண்டு வரும்போது பாருங்க ரெண்டு கீழே வரும் நல்லா கவனிக்கலாம். ரெண்டுமே ஒரே இதுல தான் வரும். அதாவது என்ன சொல்றேன்னா நிறைய பொறுத்து ஏதாவது ஒரு பொருள் ஃப்ரீலி ஃபாலிங்கா வரும்போது என்னன்னா அதோட நிறைய பொறுத்து என்ன ஆகுதுன்னு வச்சுக்கோங்க ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகாது. சேமான ஸ்பீட்ல தான் வரும். இதுதான் என்ன அப்படின்னா கான்செப்ட்.